சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். மே மாதம் 24 மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவுக்கு உயிர்த்தெழுந்த நாளில் தரிசனமானார். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 34வது வசனத்தில் கர்த்தர் உண்மையில் உயிர்த்தெழுந்தார், சீமோனுக்கு தரிசனமானார். கல்லறை காலியாக இருப்பதாக மரியாள் சொன்ன பிறகு சீமோன் பேதுரு ஏன் கல்லறைக்கு ஓடினான் என்பதை நாம் கற்பனை செய்யலாம். ஒருவேளை அவன் கல்லறையிலிருந்து திரும்பி வரும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை சந்தித்தார். இதனால் 3 முறை அவரை மறுதலித்ததற்காக மன்னிப்பு கேட்க அவனுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அபரிதமான கிருபையையும் மன்னிப்பையும் ருசித்த போது அப்போஸ்தலனாகிய பேதுரு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை அனுபவித்திருப்பான். எந்த அளவுக்கு நாம் கர்த்தருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி நறுங்குண்ட இருதயத்துடன் நொறுங்குண்ட ஆவியுடன் அவருடைய பிரசன்னத்தில் தொடர்கிறோமோ அவ்வளவாய் நாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிக்கலாம். இதே பேதுரு தனது முதல் நிருபத்தின் 5வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் அனைத்து விசுவாசிகளுக்கும் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று எழுதியிருக்கிறான். மேலும் மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 12வது வசனத்தில் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு சீஷர்களின் பாதங்களை கழுவினார். ஒருவரை ஒருவர் எவ்வாறு உண்மையாகவும் மனத்தாழ்மையுடனும் மற்றும் நொறுங்குண்ட உணர்வுடனும் நேசிப்பது மற்றும் ஊழியம் செய்வது என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. நமது பரிசுத்தமும் வல்லமையும் உள்ள தேவன் 2 இடங்களில் மட்டுமே வாசம் செய்கின்றார். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 57வது அதிகாரம் 15வது வசனத்தின்படி நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கின்ற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்கிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகின்றேன். மேலும் நமது ஆண்டவர் சொன்னார், மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனத்தில் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அவருடைய சமூகத்தில் தாழ்மையுடன் இருக்க நாம் வாழ்நாள் முழுவதும் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் நம்மிலும் நம் மூலமாகவும் வல்லமையுடன் செயல்படுவதை பார்க்கும்போதெல்லாம் நாம் பெருமைப்படுவது மிகவும் எளிதானது. கர்த்தர் நம்மை மனத்தாழ்மையுடன் காத்து தேவனுடைய மகிமையை கொள்ளையடிக்கும் பெரும் சோதனையிலிருந்து நம்மை பாதுகாப்பாராக.